ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபினா ஷைன். ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது எப்போயோ எடுத்த வீடியோ, ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு இதெல்லாம் நடந்து. பட் எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலே இல்லை, ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. ஸோ இந்த விலாகில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, என்னுடைய பிரதர் வெட்டிங் விலாக் தான் இது. நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கேனா அப்படின்னா கிடையாது. கொஞ்சம் நிறைய இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம பிஸியாக இருப்போம்ல, நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம எப்படி ஃப்ரீயாகவே கேமரா தூக்கிட்டு அலைய முடியாது. ஸோ அதனால் நிறைய இடத்துல மிஸ் பண்ணியிருக்கேன் நிறையா ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி ஒரு விலாக் அதை நான் இதை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆல்சோ டிக்டாக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி தான். நான் வந்து மருதாணி அன்றைக்குன்னு நான் மதியானத்துக்கு அந்த ஊருக்கு போயிட்டேன். என் ஊர்லேருந்து ஃபங்க்ஷன் நடக்கிற ஊருக்கு போயாச்சு. ஸோ நானும் பிரதரும் தான் போயிருந்தோம். அதெல்லாம் நான் கவர் பண்ணல. ஆனால் நான் வந்து மினி விலாகாக போட்டிருக்கேன், என்னுடைய ஷார்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ போன அன்றைக்குன்னு ஈவினிங் வந்து மருதாணி ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ரம்ப இலை இருக்குல்ல, அதுதான் வந்து கட் பண்ணி பூவோடு சேர்த்து நம்ம மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு மேலே போடுவோம்ல மருதாணி வைக்கிறப்போ. ஸோ அதுக்காக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து சந்தனம், மஞ்சள், மருதாணி எல்லாமே அரைச்சி வச்சுருந்தாங்க. அது கூட பூ, அப்புறம் வந்து மாதுளம்பழம், சுகர், சாக்லேட்ஸு, கேசரி, பனானா, 2 வகை கேசரி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சு வச்சுருந்தாங்க. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun. லைட்டாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி சிஸ்டர் சொல்லி நான் வந்து மணவரை இருக்குல்ல, அதை வந்து நான் கவர் பண்ண சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா ஹாலில் வந்து ஃபுல்லாக ஜென்ஸாக இருந்ததுனால நான் போகாமல் சிஸ்டர் சொல்லி கவர் பண்ண சொல்லியிருந்திருப்பேன். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நான் ஆட் பண்ணியிருப்பேன், ஐ மீன் ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து இன்னும் நான் டீட்டெயிலாக எடுத்திருப்பேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு மணவரை, ஃபுல் ஃப்ளவராக எனக்கு பிடிச்ச மாதிரி. ஏன் கல்யாணத்துக்கு நான் பார்த்து ஃபுல் ஃப்ளவராக வேணும்னு தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பேன். அதே மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம மாப்பிள்ளை வீட்டு சைடு தானே, ஸோ பொண்ணுக்கு கொடுக்குற அந்த ஹந்தாரான்னு இருக்குல்ல, சீர்வரிசைகள், அதெல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. அதையுமே லைட்டாக வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். சம் ப்ரைவசி காரணத்தினால நான் சிலதை வந்து ப்ளர் பண்ணியிருப்பேன், ஸோ அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் வந்து அப்படியே டைம் போயிட்டு இருந்துச்சு, ஒரு ஒர்க்காக ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் வந்து டுவாஸ்லாம் ஓதி இருந்தாங்க, அதெல்லாம் நான் பார்க்கல. நான் ரூமில் இருந்தேன், ரெடி ஆகிட்டு இருந்தேன். வீடியோ மட்டும் கவர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு மருதாணி வைக்கிறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 7-7:30 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, மறந்துட்டேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே கூட்டம் சேர்ந்துருச்சு. ஸோ மருதாணி வச்சுட்டு இருந்தோம். செம்ம ஹாப்பியாக போச்சு அன்னைக்கு நாளே. வந்து நம்ம ஃபேமிலி ஒன்று சேர்ந்தா, அதுலேயும் கசின்ஸ் ஒன்று சேர்ந்தாலே ஒரு ஹாப்பினஸ் தானே. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் வீட்டு சைடில். இங்கே வந்து மாப்பிள்ளையோடைய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அவங்களுடைய கசின்ஸ்லாம் வந்து மாப்பிள்ளையை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து நான் பார்க்கவே இல்லை, ஏன்னா உள்ளே தானே நிற்போம். ஸோ அந்த டென்ட்டு போட்டிருந்தாங்க, அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லைட்டிங்லாம் அதை நான் கவர் பண்ணியிருக்கேன். சாப்பாடு என்ன சாப்பிட்டோம், சோறு தான் நினைக்கிற, மறந்துட்டேன். ஸோ எல்லாமே இருந்துச்சு, லைக் கீ ரைஸ், அப்புறம் வந்து செம்ம தண்ணி தாகும், ஜூஸ் இருந்துச்சு. அது கூட இறைச்சி, கோழி, as யூஷுவல் அதெல்லாமே
இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டோம். அப்போது டயர்ட்லேயும் ஹாப்பினஸ்லேயும் சாப்பாடு இறங்கல, அது வேறு விஷயம். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு இன்னொரு கிளிம்ஸ் காட்டியிருப்பேன் மணவரையை. சூப்பராக லைட்டிங்கு அந்த ஃப்ளவர் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக இருந்துச்சு. அதனால நான் வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். She puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வீடியோ கண்டினியூ ஆகுது. நாங்கள் வந்து ஈப்போவில் தான் ஆக்சுவலி ஃபங்க்ஷன். ஸோ ஈப்போவில் மருதாணி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பிணைங் கிளம்பியாச்சு. ஏன் பிணைங்னா நிக்கா வந்து பிணைங்கில் தான். ஸோ பிணைங் போயிட்டு இருக்கிறப்ப எடுத்தது தான் அதெல்லாமே. ஈப்போலேருந்து பிணைங் வந்து ஒரு 2.5 hours பை கார், இல்லைன்னா 3 hours ஆகுது. போயிடலாம். நம்ம ஓடுற ஸ்பீட் பொறுத்துமே இருக்குது, நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் ரொம்ப பக்கம்தான். நாங்கள் ஆல்மோஸ்ட் பிணைங் ரீச் ஆக போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க சைன் போர்டில் வந்து 46 kilometers தான் இருந்துச்சு. போயிட்டுருக்கிற வழியில் வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ அதுக்காக ஜும்மாக்காக எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டோம். காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜென்ஸ் எல்லாமே ஜும்மா தொழுகிறதுக்காக போயிட்டாங்க. அப்போது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். காலையில் பசியாக இருந்தது தான். மதியம் டைம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு டைம் காட்டி இருந்திருப்பேன். இனிமேல் வந்து ஹோம் ஸ்டே போயிட்டு தான் சாப்பிடணும். ஸோ பிணைங்க ரீச் பண்ணியாச்சு. அந்த பிரிட்ஜு வந்துட்டாலே பிணைங் ரீச் தானே. ஸோ பிணைங் ரீச் பண்ணியாச்சு. நான் வந்து பிணைங் செகண்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 years பிஃபோர் வந்தேன். அதுவுமே 1 day ட்ரிப் தான். ஆனால் இதாவது பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டே வந்தோம், அதாவது முதல் நாள் வந்தோம், அடுத்த நாள் தான் கிளம்பணும். லாஸ்ட் டைம் வந்தது வந்து ரொம்ப ஷார்ட் ட்ரிப் தான். பிணைங்கெலாம் வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம், நல்லா சாப்பிடலாம். அதுக்கெலாம் வந்து 1 day பத்தாது. ஆக்சுவலி மார்னிங் டு நைட்டுமே பத்தாது. எனக்கு 2 days வேணும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வர வேண்டியதுதான். ஹோம் ஸ்டே ரீச் ஆகிட்டோம். எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு 4-5 கார் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. வந்ததுமே நல்ல பசி. ஏன்னா வந்து நல்ல வெயில், அதுக்கு நல்லா பசிச்சிச்சு. ஸோ வந்து நசி கண்டார் வாங்கியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. அதுதான் வந்து சாப்பிட்டோம். நசி கண்டாருன்னா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. சோறில் வந்து மிக்ஸ்டு கறி ஆனம் இருக்குல்ல, அது வந்து மிக்ஸ்டு எல்லா ஆனமே இறால், கனவா, கோழி, மீன், இந்த மாதிரி எல்லாரும் மிக்ஸ் பண்ணி அது கூட வெஜ்ஜு, மீன், கோழி ஏதாவது வச்சு சாப்பிட்றது தான் நசி கண்டார். இங்கே ஃபேமஸ், பின்னிங்கில் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு குயிக் ஹோம் டூர் காட்டுறேன். ஆக்சுவலி குயிக்னு சொல்லியிருப்பேன், அது குயிக்காக முடியாது. இது நாங்கள் இருக்கிறது வந்து வில்லா தான், வில்லா ஸ்டே தான் இது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கேட் ஒன்று, அதில் இருந்து நீங்கள் அப்படியே போனீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கிங் வசதி நல்லாவே இருந்துச்சு. ஸோ சைடில் வந்து பக்கத்து வீட்டோடைய வியூ இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே போனீங்கன்னா இந்த சைடில் வந்து குட்டீஸ் குளிக்கிறதுக்காக ஸ்விம்மிங் பூல். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் வந்ததுமே ஒரே ஆட்டம் போட்டு அப்போ தான் ஓஞ்சிச்சு அந்த இடம். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து பேச சாப்பிட்றதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து ஸ்னூக்கர் விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. அது கூட வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் செட்டப் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அண்டு வந்து அது கூட அந்த சைடு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஆக்சுவலி ஆமாம், இதுவுமே ஸ்விம்மிங் பூல் தான். இங்கே வந்து நம்ம பார்பிக்யூ பண்ணுறதுக்கெல்லாமே நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கெலாம் நமக்கு டைம் கிடையவே கிடையாது. அப்படியே வந்து மே வியூ காட்டுறேன். நம்ம
நம்மளுடைய மெயின் டோர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணாமே நம்ம மேலே மாடிக்கு போகலாம். ஏன்னா இங்கே வந்து ஸ்டேர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே நம்ம வந்து ஏறி போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நம்ம உட்காந்து சில் பண்ணுறதுக்கு ஸ்பேசஸ், டேபிள், சேர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இங்கேயும் ஸ்னூக்கர்ஸ் வந்து விளையாடுறதுக்கு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம வியூ. எனக்கு அந்த வில்லா ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அவசரமாக நம்ம இருந்துட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் மேரேஜ்க்காக தானே போயிருக்கோம். அந்த வேலையை தான் நம்ம பார்க்க முடியும், சில் பண்ணிட்டு இருக்க முடியாது பாருங்க. ஸோ நான் இது வந்து எனக்கு கிடைச்ச கேப்பில் தான் நான் இந்த டூரே எடுத்தேன். இந்த வீடியோஸ்லாம் நான் கவர் பண்ணினேன். அதனால என்னால் நிறையா வீடியோஸ் எடுக்க முடியல. ஏன்னா நம்மளை சுற்றி சொந்த பந்தம்னு இருப்பாங்க. நம்ம ஃபோனையும் கேமராவையும் தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல். இங்கேயுமே வந்து கீழே குட்டீஸ் அவங்க ஆட்டத்தை முடிச்சுட்டு மேலே வந்துட்டாங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் நல்லா கவர் பண்ணலை. இன்னொரு கிளிப்பில் நான் காட்டியிருப்பேன் ஸ்விம்மிங் பூலை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பால்கனி மாதிரி. ஸோ நம்ம ரூமில் இருந்து வெளியானா ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே நல்ல ஒரு வியூ. அண்ட் ஆல்சோ வந்து பக்கத்து வீட்டில் நாயெல்லாம் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு சிங்கம் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாமே நான் எடுத்துருந்தேன். அண்டு துணி துவைக்கிறதுக்கு மிஷின், அப்புறம் வந்து எல்லாமே சூப்பராக நமக்கு வசதியாக கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இப்போ கீழே இறங்கிட்டு உங்களுக்கு மெயின் டோர்லேருந்து வியூ காட்டலான்ட்டு. ஸோ திறந்ததுமே நமக்கு ஹால் தானே வரும். ஸோ ஹால் அங்கே வந்து டிவி, அப்புறம் வந்து மைக் செட்டப், ஸ்பீக்கர் செட்டப்னு சூப்பராக இருந்துச்சு. நிறையா சோஃபா போட்டிருந்தாங்க. செகண்ட் ஹால் மாதிரி, அதாவது பக்கத்தில் ஒன்று இருந்துச்சு. அங்கேயுமே லைட் ஆன் பண்ணி விட்டுட்டு அங்கேயுமே சோஃபா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஷோகேஸ் செட்டப் மாதிரி அங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பேபிக்கு உள்ள அந்த அது பேர் எனக்கு தெரியல, அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிச்சனுமே சூப்பராக இருந்துச்சு. நம்மளுடைய டைனிங் ஹால், டைனிங் டேபிள், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மிரர். இந்த மிரர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட அதில் நான் எடுக்க முடியல, டைம் அறவே இல்லை, அதான் ரீசன். ஸோ மிரர், அது பக்கத்துலேயே ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய குடம் இருந்துச்சு. ஆனால் அதில் தண்ணி இல்லை. ஸோ வந்து கிச்சன், அப்புறம் இங்கேயுமே ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க பின்னாடி. ஸோ இது ஒரு கிச்சன், இந்த சைடு ஒரு கிச்சன் மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய வீடு தான் ஆக்சுவலி இது, மாஷா அல்லாஹ். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நான் அப்படியே மேலே ஏறி உங்களுக்கு காட்டுறேன், ஸ்டேர்ஸ் போயிட்டு. ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஸ்டேர்ஸ் ஏறி மேலே காட்டுறேன். இங்கே வந்து ரூம்ஸ் இருந்துச்சு. நான் 1 2 3 ரூம் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ 3 ரூம்ஸ் இருந்துச்சு. அங்கே உள்ள பாத்ரூம்ஸ், அங்கே உள்ள அந்த ஜன்னல் வியூ, இதெல்லாமே நான் காட்டியிருப்பேன் பாருங்கள். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு இவ்வளோ தான். மேலே வந்து இன்னொரு மாடி இருக்குது. ஆக்சுவலி ஒரு 3 மாடி. ஆனால் அந்த மாடியில் வந்து ரூம் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதை கவர் பண்ணலை. அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டீ, மைலோ இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் என்ன, அப்படியே ஜாலியாக ஈவினிங் டைமில் உட்காந்து ஸ்விம்மிங் பூலில் அந்த ஒரு காற்றை வந்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். இருட்டுனதுக்கப்புறம், அதாவது நைட் டைம் வியூ வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். எல்லா லைட்டுமே ஆன் பண்ணி விட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. நான் இந்த வீடியோ கவர் பண்ண ஒரு 2 செகண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு, ஏன்னா வேலை இருந்துச்சு. ஸோ ஆனால் உட்காந்து சில் பண்ணுறதுக்கெலாம் ஆசையாக இருந்துச்சு, பட் டைம் இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மருதாணி வைக்கிறது. கல்யாணம்னா மருதாணி இல்லாமல் எப்படி? அதுவும் நாங்கள் கசின்ஸ்னு ஒரு 6-7 பேர்கிட்ட இருந்தோம், கேர்ள்ஸ். ஸோ வந்து கேர்ள்ஸ் இருந்தாலே நமக்கு மருதாணி தானே. ஸோ இங்கே எல்லாமே முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால வந்து நம்ம அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஸோ கொடுத்தாங்க, என்ன டிசைன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கிறனாங்க, சூஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் மருதாணி வைக்கிறது. நம்ம வந்து ஒரு ஆளை ஹையர் பண்ணி வச்சோம்னா நம்ம ஒரு ஆளுக்கே வந்து இப்போலாம் 60-70 ரிங்கிட் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம சிம்பிளாக டிசைன் வைக்க போகிறதில்ல, கண்டிப்பாக நம்ம நல்லா வைப்போம். ஸோ ஒரு ஆளுக்கே 60-70 மாதிரி வருது. இதில் நம்ம அத்தனை பேருக்கு வைக்கணும்னா அது உண்மையாகவே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். சில பேர் நல்லாவும் வைக்க மாட்டாங்க, நமக்கு வந்து அப்செட் ஆகும், எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்திருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. என் ஹஸ்பண்ட்லாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் உனக்கு ஸ்டிக்கர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி. எனக்குமே அதுதான் பெட்டர்னு தோணுது. ஹென்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து பல வருஷமாக இருக்குது. ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன்
சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுவோம்ல கையில், அதே மாதிரி எக்ஸாக்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் இதுக்கு மேலாம் பார்த்ததில்ல. ஒரு 2 இயர்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் நான் இது வரையும் வாங்கினதும் கிடையாது. அது எப்படி ஒட்டுமா சரியா அந்த கம் அப்படிங்கிறது நான் யோசிச்சுட்டு இருந்துட்டேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் நிக்காவுக்கு வந்து எல்லாருமே கிளம்பிட்டுருக்கோம். ஒரு காலையில் 8 மணி இருக்கும். சூப்பராக இதான் என்னுடைய அவுட்ஃபிட். ஸோ எல்லாருமே ரெடி ஆகியாச்சு. அந்த மிரரில் ஃபோட்டோ தான் எடுக்க முடியல. என்னுடைய அவுட்ஃபிட்டாவது காட்டிடலான்னு தான் லைட்டாக காட்டியிருந்திருப்பேன். ஸோ எல்லாமே நம்மளுடைய அந்த சீர்வரிசெல்லாம் இருக்குல்ல, அது ஒன்று ஆளுக்கு ஒன்று தூக்கிக்கணும். அந்த மாதிரி எடுத்துட்டு நம்மளுமே கிளம்பி நிக்கா நடக்க போகிற பள்ளியாசலுக்கு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நிக்கா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் எல்லாமே வந்து உள்ளே போயிட்டுருக்கோம் மஸ்ஜிட்குள்ளே. அல்ஹம்துலில்லாஹ் நிக்கா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டு தானே. நம்மளுடைய சிப்ளிங்ஸ்க்கு, அது நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை வந்து கூட பிறக்காதவங்களோ, ஆனால் வந்து நம்மளுடைய சிப்ளிங்ஸ்க்கோ நம்ம கசின்ஸ்க்கோ அதாவது நம்ம க்ளோஸாக நம்ம பழகியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிக் டே அப்படின்னா நமக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்ல. அதை நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் அந்த டைமிங்கில். அண்ட் ஆல்சோ வந்து எங்கள் அண்ணனுடைய அதாவது நிக்கா ட்ரெஸ் வந்து எங்களுடைய நிக்கா ட்ரெஸ் கலர், அதாவது நானுமே வந்து பேபி ப்ளூ லைட் ப்ளூ, அண்ணனுமே அதே கலர் தான். ஸோ அதுவும் ரொம்ப டச்சிங்காக ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு. நிக்கா மஸ்ஜிட்லேருந்து ரிசப்ஷன் நடக்கிற ஹாலுக்கு கிளம்பி வந்தாச்சு. பொண்ணு வீட்டு சைடு ரிசப்ஷன் தான் இது. மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. ஸோ ரிசப்ஷன் ஹால் வந்தப்போ நிறைய பேர் வரவே இல்லை. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். வந்து ரொம்ப நேரம் சும்மா தான் உட்காந்துருந்தோம். என்னுடைய கசின்ஸுமே இன்னும் யாருமே வரலையா, போரிங்காக இருந்துச்சு. நான் மட்டும்தான் வந்திருந்தேன். என்னுடைய மாமூஸ் அவங்களோட சேர்ந்து நான் வந்துட்டேன். அதுவே ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஸோ செம்ம தண்ணி தாகம். நல்லா வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாப்பாடு கவுண்டர் ஓப்பன் பண்ணதுமே ஜூஸ் எடுத்து கேட்டு ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு சாப்பாடு எடுக்கிறதுக்காக வந்தாச்சு. க்யூவில் நின்றாச்சு. அங்கேயுமே என்ன சாப்பாடுனா as usual கீ ரைஸ், இறைச்சி, கோழி, ரைத்தா, வாட்டர்மெலன் இந்த மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky just to. நல்ல ஒரு லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ குட்டீஸாக வாங்க நம்மளும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வந்தாச்சு. ஐஸ்கிரீமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. நிறைய பேர் போய் 2-3ன்னு சாப்பிட்டாங்க. நமக்கு டைம் இல்லை. ஏன்னா இதுக்கடுத்து திரும்ப ஈப்போ கிளம்பணும். ஸோ பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஈப்போ போய் ஆகணும். அதனால வந்து கிளம்புறதுனால ஒன்னோட முடிச்சாச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஈப்போவில் கண்டினியூ ஆகும். இது வந்து நாங்கள் இப்போலாம் வந்தாச்சு. நான் அப்போலாம் சுத்தமாக எந்த விலாகு எந்த வீடியோவும் நான் கவர் பண்ணவே இல்லை இப்போ வர்றப்போலாம். ஏன்னா வந்து அவ்வளோ டயர்டு, ரொம்ப டயர்டு. நல்லா தூங்குனேன் கார்லேயே. ஏன்னா என்ன அறியாமே அவ்வளோ தூங்கி எழுந்திரிச்சேன். பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. நைட்டு தான் வந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளை. அவங்களுக்கு ஆர்த்தி இதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது நெக்ஸ்ட் டே, அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடு ரிசப்ஷன் நடந்திருந்த நாளன்றைக்குன்னு. இன்றைக்கி சொல்லவே வேணாம், நான் அறவே கவர் பண்ணலை. ஏன்னா வந்து நல்ல பிஸியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் வருவாங்கல்ல. ஏன்னா நம்ம சைடு மாப்பிள்ளை சைடு தானே. ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் என் ஃபோன் என் கையில் இருந்துச்சாலே எனக்கு தெரியல. நான் என் ஃபோன் இருந்ததையும் நான் ரியலைஸ் பண்ணாத மாதிரி தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அந்த டைமிங்கில் ரொம்ப ரஷ்ஷாக போச்சு. ஸோ நான் ரொம்ப எதுவுமே எடுக்கல. இன்ஸ்டாகிராமுக்கு ஒரே ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதை நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து நான்
சாப்பாடு காட்டியிருப்பேன். ஸோ இங்கேயுமே அதே சாப்பாடு தான். நான் என்னென்னு சொல்ல விரும்பல, மெனு அதே சாப்பாடு தான். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்லா சாப்பிட தான் முடியல, ஏன்னா மேக்கப் போட்டிருக்கோமா, மேக்கப் அழிஞ்சிடக்கூடாது, இன்னும் ஃபோட்டோஸ் எடுக்கல. அதனால் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் பசிக்கும், இப்போ நமக்கு பசிக்காது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அடுத்த நாள் தான் கிளம்பணும். ஒரு நாள் ஹோட்டல் போட்டு செக்இன் பண்ணிவிட்டு, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சண்டே தான் வந்திருந்தாங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டு ரிசப்ஷன் நடக்கிறப்ப தான் வந்திருந்தாங்க இப்போக்கு. ஸோ நாங்கள் ரிசப்ஷன் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கும் போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஹோட்டல் செக்இன் பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கேலுக்கு. ஏன்னா வந்து கடமை காலிங்கிற மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, கிளம்புங்கிற மாதிரி கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் இருந்துட்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க தான், ஏன்னா அவங்களுக்கு வந்து லீவ் கிடையாது. ஸோ அதனால சரி நம்மளும் கிளம்பிடுவோம். ஏன்னா நான் ஒரு 3 days பிஃபோராகவே வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் வந்தாச்சு, கடமையை முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வருவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் ஒரு பஸ்ஸு, என்னுடைய தம்பி வந்து பக்கத்து பஸ்ஸில் இருந்தான். நானும் அவனும் ஒரே டைமிங்கில் தான் டிக்கெட் போட்டிருக்கிறோம், ஆனால் அவன் தனியாக போட்டுக்கிட்டான். ஸோ அதனால் தெரியாது. ஸோ 15 minutesக்கு பிஃபோராகவே அவனுடைய பஸ்ஸு வந்து கிளம்பிடுச்சு. ஸோ நாங்களுமே அப்படியே டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு எங்கள் பஸ்ஸுமே கிளம்பி போயிட்டுருந்தோம். ஓகே, இதோட இந்த vlog வந்து ஒரு முடிவுக்கு வருது. லாஸ்ட் வரையும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து மோஸ்ட்லி ஆக்டிவாக இருக்கிறது மினி vlogsல தான். ஸோ அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் மினி vlogs போடுறப்பையும் சரி, நான் எப்போயாவது லாங் வீடியோ போடுறப்பையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். We're gonna be two hearts running wild.